திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்த சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய அம்மையார் சித்ரா அம்மா அவர்களை பேசுறது கேட்கல ஐயா. கேக்குதுங்க. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய அம்மையார் சித்ரா அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 27 12 திருமறைகளுடைய ஆசிரியர்களுடைய போற்றியை சொல்லியும் நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியினுடைய பெரிய புராண பாடல்களை வாசிப்பதற்காக ஐயா சாம்பசிவம் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று ஐயா மத்தவங்களுக்கு கேக்குதுங்களா கேளுங்க ஐயா. நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா சாம்பசிவம் பேசுறது கேக்குதா? ஐயா பேசுறது அம்மா கேக்குதும்மா. ஐயாவது மட்டும் நீங்க மட்டும் சவுண்டு குறைச்சி வச்சிருப்பீங்க. இந்த சிகாரம் தொட்டு சவுண்ட் ஏத்திங்க. ஐயா பேசிட்டு இருக்கிறாரு, எல்லாருக்கும் கேக்குது. உங்க வாய்ஸ் கூட கேட்கல ஐயா. அம்மா நீங்க போயிட்டு வந்துருங்க. சிவபெருமான் ஐயா தொடங்கலாம். ஐயா சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி எப்பொழுதும் போல திருப்பள்ளிச்சுடன் நம்முடைய நிகழ்ச்சியை துவங்குவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாங்கம்மா சித்ராம்மா, வாங்கம்மா. சிவாயனமா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் வணக்கம். ஐயா பத்மாவதி அம்மா பாடுறேன்னு கேட்டிருந்தாங்கல்ல, கேட்டிருக்கேன். திருப்பள்ளி எழுச்சி கேட்டிருக்காங்களா? ஆமா ஆமா. இருக்கீங்களாம்மா? படிங்க வாங்க. ஐயா சிவாயனம்மா, அனைத்து அடியார் திருவடிகளை வணங்குகின்றேன். திருச்சிற்றம்பலம். ஐயா 4 தானே ஐயா? இன்னிசை வீணையர். சிவாயனம்மா. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இருக்கீங்களா பணப்பாக்கத்து ஐயா? சிவாயனம். ஐயா ராஜையா நீங்க வாசிங்க. சரி. 12 திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள் போற்றி போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் வாசீக சுந்தர திருவாத ஊரமற்றை
திருமாளிகை தேவசேந்தனார் கருவூர் தெல்ல பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்த்த திருவாலிய முதல் மருவு புருடோத்தம சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயர் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடர்தாம் உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு எங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். ஐயா சாம்பசிவ ஐயா. நன்றிங்க. அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். எம்பெருமான் திருவர்களாலும் குருவர்களாலும் திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே நாம் தினந்தோறும் 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் 125வது நாளாக நாம் 3ஆம் திருமுறையில் 88வது பதிகமாக விளமர் என்ற பதியின் மீது பாடப்பட்ட பதிகத்தை பாராயணம் செய்ய இருக்கிறோம். பதஞ்சலி வழிபட்டு பேறு பெற்ற இடமாகதால் விளமல் என்று பெயர் அளிக்கப்படுகிறது. இவ்வூர் தமிழ்நாடு திருவாரூர் தஞ்சாவூர் சாலையில் திருவாரூர் அடுத்து அருகாமையில் உள்ள தலமாக இருக்கிறது. இத்தலம் சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தலம். இங்குள்ள இறைவர் திருப்பெயர் பதஞ்சலி மனோகர், இறைவியார் திருப்பெயர் மதுரபாஷினி. தீர்த்தமாக அக்னி தீர்த்தம் வழங்கப்படுகிறது. இந்த இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 573. திருச்சிற்றம்பலம். நீடு திருவாஞ்சியத்தில் அமர்ந்த முக்கண் நீலமிடற்று அருமணியை வணங்கி போற்றி பாடொலி நீர் தலையாளங்காடு மாடு பரமர் பெருவேலூரும் பணிந்து பாடி நாடு புகழ் தனி சாத்தங்குடியில் நன்னி நம்பர் திரு கர வீரம் நயந்து பாடி தேடு மறைக்கு அரியார்த்தம் விளமர் போற்றி திருவாரூர் தொழ நினைந்து சென்று புக்கார். திருச்சிற்றம்பலம். அம்மா வாங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் வணக்கம். திருவிளமர் தலத்திலே சுவாமி பெயர் பதஞ்சலி மனோகரர், அம்மை பெயர் யாழினும் மென்மொழி அம்மை. அதுதான் மதுரபாஷினி அப்படின்னு வடமொழியில சொல்றாங்க. தமிழ்ல யாழினும் மென்மொழி அம்மை. இந்த பல தலங்களையும் வழிபட்டு திரு ஞான சம்பந்த பெருமான் திருவிளமர் சென்று பணிந்தார் அப்படின்னு சொல்லி பெரிய புராண பாடல்ல சொல்லியிருக்காங்க. இல்ல திருவிளமர்ல முதல் பாடல் சாதாரி பண்ணில் அமைந்தது. மத்தகம் மணி பெற மலர்வதோர் மதிபுரை நுதல் கரம் ஒத்தக நகமணி மிளிர்வதோர் அரவினர் ஒளிகிலர் அத்தக அடிதொழ அருள் பெரு கண்ணொடும் உமையவள் வித்தகர் உறைவது விரிபொழில் வளநகர் விளமரே. திருச்சிற்றம்பலம். இறைவனுடைய வடிவத்தை சொல்கின்றார். அவர் என்னெல்லாம் அணிந்திருக்கின்றார்? அரவு அணிந்திருக்கின்றார், மதி அணிந்திருக்கின்றார், நெற்றியிலே திரு கண்கள் விளங்க இருக்கின்றார். அவருடைய திருவடியை தொழ அருள் கொடுக்கக்கூடிய கண்களை உடையவராகவும் உமையவளை ஒரு பாகத்திலே உடையவராகவும் இருக்கக்கூடிய வளநகர் இந்த விளமர் அப்படிங்கிற திருவிளமர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்த பாடல். நடராஜயா படிக்கிறீங்களா? படி.
ஐயா சாமசிவம் படிங்க. நான் 2வது பாட அடுத்த பாட்டு படிக்கிறேன். சாமசிவா படி. நன்றிங்க. சிவாய. பட்டிலகிய முளை அறிவயர் உலகினில் இடுபலி ஒட்டிலகினை மர வடியினர் ஊமையுறு வடிவினர் சிட்டிலகிய பொடியினர் விடைமிசை சேர்வதோ வெட்டில கழகொலி பெயரவர் உறைவது விளமரே. நன்றிங்க. சுவாமி வந்து உலகில பெண்கள் கிட்ட பலி கேட்டு அதை பெறுகின்றார் அப்படின்னு சொல்றாரு. சுவாமி பலி கேட்பது நம்மளுடைய ஆணவத்தை, அந்த ஆணவத்தை தான் பலியாக கேட்கின்றார். அதை வந்து ஒரு உவமானம் போல பலி கேட்க செல்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவர் அவர் உமையை ஒரு பாகத்திலே உடையவர், அழகிய திருநீர் அணிந்திருக்கிறார், சிற்றிலகு அழகிய பொடியினர் அப்படின்னு சொல்றாங்க. விடை ஏறி வரக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒளி பொருந்திய இறைவன் விளங்கி தோன்றுவது விளமர் என்கின்ற அந்த தலம் என பாடியிருக்கின்றார். திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அங்கதி ஒளியின அறையிடை மிளிர்வதோர் அரவொடு அங்கதி ஒளியின அறையிடை மிளிர்வதோர் அரவொடு செங்கதிரென நிற மனையதோர் செழுமணி மார்பினர் சங்கதிர் பறை கோழன் முழவினோடு செய்தரு சரிதயர் வெங்கதிரூரு மழு உடையவரிடமெனில் விளமரே. வெங்கதிரூரு மழு உடையவரிடமெனில் விளமரே. நன்றிமா. சூரியனை போல ஒளி மிகுந்தவர் அப்படின்னு கதிர் ஒளியினர் அப்படின்னு சொல்றாரு. அழகிய கதிர் ஒளி எப்படி இருக்குமோ அப்படி சுவாமி வந்து ஒளி வடிவமாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. சூரியன் போலன்னு சொல்லக்கூடாது, சூரியனுக்கே வந்து ஒளியை கொடுக்கக்கூடியவர் சுவாமி தான். அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க அப்படின்னு மணிவாசகர் பாடியிருக்காரு. அப்ப அந்த கதிர் ஒளி அவருடைய ஒளி வடிவமாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. அரையிடை மிளிர்வதோர் அரவோடு, இடுப்புல வந்து நாகத்தை அணிந்திருக்கின்றார். அதாவது தார்காவனத்து முனிவர்கள் அவரை அழிப்பதற்காக அனுப்பிய அந்த நாகங்களை எல்லாம் நட்பாக்கி தன் மேல் அணிந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய நிறம் எப்படி அப்படின்னா செங்கதிர் என நிறம், செங்கதிர் போல செக்க செவேர்னு இருப்பார். சிவபெருமான் தான் செம்மேனி எம்மான், அவருக்கு சிவந்த நிறம். ஆனா நம்ம நிறைய படங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சிவபெருமான் அந்த விடம் உண்டதுனால அவர் நீல கலர்ல வரைஞ்சி வச்சிருப்பாங்க சாமியை. ஆனா சுவாமியினுடைய நிறம் செக்க சிவந்த நிறம், செம்மேனி எம்மான் பவளம்போல் மேனி அப்படின்னு அப்பர் பாடுறார். அதனால செங்கதிரென நிறம் அணையதோர் செழுமணி மார்பினர், மார்பில வந்து மணி மாலை அணிந்திருக்கின்றார். அப்புறம் அவரை வந்து பறை குழல் முழவு அப்படி இசை கருவிகளை கொண்டு அங்கே அந்த விளமர் அப்படிங்கிற தலத்துல அடியவர்கள் எல்லாம் வழிபடுகின்றார்கள். அப்படிப்பட்டவர் கையிலே அவரும் வந்து ஒரு இசை கருவி வச்சிருக்கார், மழு வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட இறைவன் இருக்கக்கூடிய தலம் விளமர் அப்படின்னு சொல்றார். அடியேன் படிங்க. மாடமது என வளர் மதிலவை எரி செய்வர் விரவு சீர் வீடு என வருமுறை உரை செய்வர் பெரிய பல்சரிதைகள் பாடலர் ஆடிய சுடலையில் இடம் உற நடம் நவில் வேடமது உடையவர் வியல் நகர் அது சுழில் விளமரே. வேடமது உடையவர் வியல் நகர் அது சுழில் விளமரே. சுவாமி முப்புறங்களை எரி செய்தார். அது மாத்திரமல்ல, அவர் தான் வந்து வேதம் ஆகமங்கள் அதையெல்லாம் வந்து சொல்லியவர். அப்படிப்பட்டவர் சுடலையில் ஆடக்கூடிய
நடமாடக்கூடிய வேடத்தை உடையவர். அப்படிப்பட்டவர் இருக்கக்கூடிய நகரம் எது அப்படின்னு கேட்டா அது விளமர் அப்படின்னு சொல்றாரு. சிவாயினம் அடியாருக்கெல்லாம் வணக்கம். பண்தலை மழை செய்யாள் என மொழி உமை பாகமா கொண்டு அலை குறைகழல் அடித்தொழுவார் வினை கூறுகிலர். பின்தலை அமர்கள் துதி செய்ய அருள் புரிய வீட்டிலனர். வெண்தலை பழி கொள்ள விமலத்தம் வளநகர் விளம்பரே. வெண்தலை பழி கொள்ள விமலத்தம் வளநகர் விளம்பரே. திருச்சிற்றம்பலம். நன்றி அம்மா. யாழின் இசை போன்ற மொழியை உடைய உமை அம்மையை ஒரு பாகமாக கொண்டவர். அவருடைய திருவடிகளை தொழுபவர்களுடைய வினைகளை நீக்குபவர். அவருக்கு மட்டும்தான் வினைகளை நீக்கம் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளது. வேற எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. இறைவனுக்கு மட்டும்தான் ஆன்மாக்களுடைய வினைகளை நீக்கக்கூடிய அந்த ஆற்றல் உடையது. அப்படிப்பட்ட இறைவன் தேவர்களும் துதி செய்ய அவர்களுக்கும் அருள் புரியக்கூடியவர். பெண் தலையிலே பலி கொள்ளும் விமலர். விமலர் நேத்து நிமலர் நின்மலர் அப்படிங்கிறதுக்கு சொன்னாங்க. இது விமலர். அவருக்கு மலங்கள் இல்லாதவர், ஆன்மாக்களின் மலங்களை நீக்குபவர். அப்படிப்பட்டவர் இருக்கக்கூடிய விளமர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லலிதாம்மா வாங்க. நமச்சிவாய ஐயா. மானைகள் தோறும் ஈடு பலியாது கொள்வர் மதி போதி சடையினர். கானை கடல் ஆடு விடும் அமுது செய்கரையணி விடற்றினர். மூனை கெட வரும் அதில் ஏறி செய்த அவர் கழல் பரவுவார். வினை கெட அருள் பூரி தொழுலினர் செழு நகர் விளமரே. வினை கெட அருள் பூரி தொழுலினர் செழு நகர் விளமரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடுத்த பாட்டு தர்ஷன் பாடுறான் ஐயா. நன்றிங்கம்மா. இறைவன் அவருடைய தொழில் என்ன அப்படின்னா வினை கெட அருள் புரிதல். ஆன்மாக்களுடைய வினைகள் கெட அருள் புரிவார். யாருக்கு அருள் புரிவார்னா அவருடைய கழல் பரவுவாருக்கு அருள் புரிவார். இறைவனுடைய திருவடியை சரணமடைந்து அதை போற்றி செய்யக்கூடிய அடியார்களுடைய வினைகளை எல்லாம் கெடுவதற்கு அருள் புரியும் தொழிலை உடையவர். அப்படிப்பட்டவர் இருக்கக்கூடிய செழுமையான நகரம் விளமர் அப்படின்னு சொல்றாரு. திருச்சிற்றம்பலம். தர்ஷன் வாங்க. நெறிக்காமல் தாரும் மூரை உணர்வினர் புணர்வுறு மாடவரல். செறிக்காமல் தாரும் ஒரு உடையவர் படைப்பல் பயில்பவர். பொறிக்காமல் தருபட வரவினர் விரவிய சடைமிசை. வெறிக்காமல் தாரும் மலர் அடைப்பவர் இடம் என விளமரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிப்பா. ஞானசம்பந்த பெருமானே பாடின மாதிரி இந்த சிறுவன் பாடியிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். இறைவன் சடைமிசை வாசம் வீசக்கூடிய மலர்கள். அந்த மலர்களை எல்லாம் அடியார்கள் அவர் மேல் அணிந்து அவரை போற்றி செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மலர்களை தலையிலே அணிந்திருக்கக்கூடிய இறைவன் இருக்கக்கூடிய இடம் விளமர் அப்படின்னு சொல்லியிருக்கார். திருச்சிற்றம்பலம். ஐயா இருக்காங்களா? லலிதாம்மா ஐயா. சிவாய நமய்யா. ஐயா சிவாய நமய்யா. திருச்சிற்றம்பலம். தென்கடல் உடையணி நெடுமதில் இலங்கைய தலைவனை பண்பட வரைதனில் அடை செய்த பைங்கழல் வடிவினர். தின்கடல் அடை புனல் திகசடை புகுவதோர் சீர்வினர். விண்கடல் விடமளி அடியதம் வளநகர் விளமரே. விண்கடல் விடமளி
அடிகள் தம் வள நகர் விளமரே. திருச்சிட்டம்பலம். சிவாய் நம்மையா. இலங்கையர் கோனாகிய ராவணனை பண்பட வரைதனில் அடர் செய்தவர். அவருடைய பக்குவப்படும்படி அவருடைய ஆணவ மலம் கெட்டு பக்குவம் வருகின்ற அளவிற்கு அவனை அழுத்தி அவனுக்கு அருள் செய்த வடிவை உடையக்கூடிய இறைவர். அவர் வளநகர் என்கின்ற வளநகராகிய விளமரிலே விளங்கி தோன்றுகின்றார் அப்படின்னு சொல்றார். திருச்சிற்றம்பலம். சிவசெல்வி ராஜம். திருச்சிற்றம்பலம் ஐயா. சிவாய் நம்ம ஐயா பதிகம் சொல்லுங்க ஐயா. 9வது படிக்கும். நானே ட்ரெயின்ல இருக்கேன். 388 திருமுறை 388. சரிங்க. திருவிளம்பர் 9வது பதிகம் பாட்டு. ஐயா படிக்கிறீங்களா? இந்த ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். 9வது கேக்கலையா? அவங்க 10 பாட்டு சொல்லுங்க. 10. ஆமாங்க ஐயா. அவரு பாலசுந்தரம் ஐயா பாடினாரா 9. ஒளிய தோழு எழ உலகினில் உரை செய்ய மொழி பல கொளிய கலவினர் கொண்டிகை. 9வது பாட்டு தான் ஐயா. தொண்டை செய்யுவரும் ஐயா. சிவ சிவா. தொண்ட செய்யுறு வரு துயருரு காலனை மாலபுர அண்டல் செய் திருவரை வெறுபுற அரளழையினார் கொண்டல் செய் தரு திருமிடரினரிடமெனில் ஆலியினம் வெண்டி செய்யும் மலர் நறுமது விரி பொழில் விளமரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. காலனை மாழ்வுற உதைத்து அருள் செய்தார் மார்க்கண்டேயருக்காக. அப்படிப்பட்ட இறைவர் அவருடைய திருமிடரு அந்த கண்டம் எப்படி இருக்கும்னா கொண்டல் செய் தரு. கொண்டல்னா மேகம், கருமேகம் போல உடையவர். அது எதனால் அமைந்தது அப்படின்னா ஒரு அந்த விடத்தை உண்டதால். அந்த விடத்தை உண்டது எதனால் அப்படின்னா உயிர்களை எல்லாம் காக்க வேண்டும் என்கின்ற கருணையினால். அப்படிப்பட்ட இறைவன் இருக்கக்கூடியது விளமர் என்ற தலம். அவர் மேல் நல்ல மது இருக்கக்கூடிய அழகிய மலர்களை எல்லாம் தூவி அடியவர்கள் வழிபடுகின்றார்கள் அப்படின்னு சொல்றார். நறு மது விரிபொழி. மது உள்ள மலர்களை, நறுமலர்கள், அதாவது அன்றலிருந்து புது மலர்களை அடியவர்கள் தூவி வழிபடுகின்றார்கள். அப்படிப்பட்ட தலம் விளமர் அப்படின்னு சொல்லியிருக்கார். திருச்சிற்றம்பலம். பட்டம்மாள் வாங்க. சரி, தெரியாம சொல்லிட்டுங்க ஐயா, மன்னிச்சுங்க ஐயா. சிவாய நம. ஒல்லியர் தொழுதெழ உலகினில் உரை செய்யும் மொழிபல கொல்லிய கலவினர் குண்டிகை அவர்தவர் மருகிலார் பள்ளியை மெய்யென கருதன்மின் பறிவொடு பேணுவீர் வெள்ளிய பிறையணி சடையினர் வளநகர் விளமரே. வெள்ளிய பிறையணி சடையினர் வளநகர் விளமரே. இந்த சமணர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா கொல்லிய களவினர். அது பொய். அவங்களுடைய நெறியே பொய்யான நெறி. அந்த பொய்யான நெறியை நீங்கள் மெய் என்று நினைக்க வேண்டாம். அவர்களுடைய பள்ளியை மெய்யென கருதன்மின் அப்படின்னு சொல்றாரு. சமணர்கள் கூறும் கருத்துக்களையும் அவர்கள் பள்ளியையும் உண்மை அப்படின்னு நினைக்காதீங்க. இறைவனை பரிவோடு பேணுவீர். வெள்ளிய பிறை அணி சடையினர். பிறை அணிந்து சடை உடைய சிவபெருமானை பேணுவீர். அப்படிப்பட்ட அடியார்கள் உள்ள தலம் விளமர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பத்மாவதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். சிவாயனம். வெந்த வெண்பொடி அணி அடிகளை விளமருள் விகிர்தரை சிந்தையுளிடை பெற உரை செய்த தமிழிவை செழுவிய அந்த நற்புகழியுள் அழகமர் அருமறை ஞான சம்பந்தன்
மொழி இவை உரை செய்யும் அவர் வினை பறையுமே. வந்தன மொழி இவை உரை செய்யும் அவர் வினை பறையுமே. நன்றி ஐயா. திருநீறு பூசி இருக்கக்கூடிய இறைவன் விளமர் அப்படிங்கிற நகர்ல இருக்கக்கூடியவர். அவர் விகிர்தர். அவரை சிந்தையுள் இடைபெற உரை செய்த, சிந்தையுள் வைத்து இறைவனை பாடியிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அது சொல்றார், தமிழால் பாடிய இந்த பாடலை பாடியவர்களுடைய வினை பறையும். ஞானசம்பந்தருடைய இந்த திருக்கடை காப்புல எந்த பாடல் பாடினாலுமே வினை பறையும். இருந்தாலும் அவர் குறிப்பிட்டு சில ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பதிக பலன் சொல்கிறார். அப்படி இந்த பதிகத்தை பாராயணம் செய்பவர்கள் அவர்களுடைய வினை நீங்கும் அப்படின்னு சொல்றார். வினை நீக்கம் செய்யறதுக்காக தான் நம்மளுடைய பிறவியே நம்மளுடைய வினையால் ஏற்பட்டதுதான். அந்த வினை நீங்கினால் இறைவனுடைய திருவடியை அடையலாம் என்று சொன்ன பாடல். நன்றி. திருச்சிற்றம்பலம். அடுத்த தலம். நன்றிங்கம்மா. இன்று நாம் அடுத்ததாக பாராயணம் செய்ய இருக்கும் பதிகம் கொச்சை வயம். திரு கொச்சை வயம் என்ற பதியை இடம் சுட்டிய திருந்துமா என்ற பதிகத்தை பாராயணம் செய்ய இருக்கிறோம். சீர்காழி பதியின் 11வது பெயராக இந்த கொச்சை வயம் கூறப்படுகிறது. கொச்சை என்றால் துர்நாற்றம் என்றும் பழி இகழ்வு என்றும் கூறப்படுகிறது. வயம் என்றால் போக்குதல். பராசரர் ஆற்றடியில் குறிப்பிட்ட காரணத்திற்காக மச்சகந்தியை புணர்ந்ததால் உண்டாக்கிய கெட்ட நாற்றமும் பழியும் இகழ்வும் நீங்கும்படி பூசித்து வரம் பெற்றதால் கொச்சை வையமாக சீர்காழியின் 11வது பெயராக இத்தலம் திகழ்கிறது. இங்குள்ள இறைவர் பெயர் பிரம்மபுரீஸ்வரர், தோணியப்பர், சட்டைநாதர். இறைவியார் பெயர் பெரிய நாயகி, திருநிலை நாயகி என்று அழைக்கப்படுகிறது. குரு லிங்க சங்கம வழிபாட்டு முறையில் பிரமன் பூசித்த பிரம்மபுரீஸ்வரர் லிங்கமாகவும், ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் தந்தருளிய தோணியப்பர் குருமூர்த்தமாகவும், சட்டைநாதர் சங்கம வடிவனராகவும் உள்ளது. ஐந்தொழில்களை செய்து அருளுவதற்கு லிங்கமாகவும், பக்குவ ஆன்மாக்களுக்கு உபதேசம் புரிந்து சிவஞான செல்வத்தை அளிப்பதற்கு குரு வடிவமாயும், பேரின்ப சித்திகளை அருளுவதற்கு சங்கம வடிவமாயும் இறைவன் உள்ளார். இத்தலம் சீர்காழி வட்டத்திலே, சீர்காழி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ளதாக இடம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 1154. திருச்சிற்றம்பலம். வந்தவரை எதிர்கொண்டு மனம் மகிழ்ந்து சண்பயர்கோன் அந்தமில் சீர் அடியார்கள் அவரோடும் எனிதமர்ந்து சுந்தர ஆரணங்கினுடன் தோணியில் வீற்றிருந்தாரை செந்தமிழின் பந்தத்தால் திருப்பதிகம் பல பாடி. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. அனைத்து தல யாத்திரைகளையும் முடித்துக்கொண்டு திருஞான சம்பந்த பெருமான் சீர்காழியிலே தங்கியிருக்கின்றார். அப்பொழுது அவரை அடியார்கள் சூழ்ந்திருக்கின்றார்கள். அப்படி அடியார்கள் நடுவில் பல பாடல்களை பாடினார். அந்த பாடல்களில் ஒன்றுதான் இந்த திருப்பதிகம். திருக்கொச்சை வயம் என்பது சீர்காழியை குறிக்கும். அதுல முதல் பாடல். ஐயா பாடுங்க. ஏறது. திருச்சிற்றம்பலம். திருந்துமாகலிக்கிளமறுப்பொடு திருண்மணி சந்தமுந்தி குறுந்துமா குரவமும் குடசமும் பீலியும் சுமந்து கொண்டு நிறந்துமா வயல்புகு நீடு கோட்டாறு சூழ் கொச்சை மேவி பொருந்தினார் திருந்தடி போற்றி வாழ் நெஞ்சமே புகழதாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. அந்த தலத்திலே ஓடுகின்ற அந்த ஆறு என்னென்னலாம் சுமந்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. களிற்றின் மறுப்பு, யானையினுடைய தந்தம், அதுக்கப்புறம் பல வேறு வகையான மணிகள், ஒளி பொருந்திய மணிகள், குரவம், குடசம், அதில் அந்த மாதிரியான அந்த மரங்களுடைய மலர்கள், பீலியும் மயில் பீலிகளை எல்லாம் அந்த ஆறு
கொண்டு வந்து வயல்களிலே நிரப்புகின்றது. அப்படிப்பட்ட வளம் மிகுந்த பதியாகிய இந்த திரு கொச்சை வயத்திலே இறைவன் இருக்கின்றார். அவருடைய திருவடியை போற்றி வாழ வேண்டும். அப்படி தன்னுடைய நெஞ்சத்துக்கு சொல்ற மாதிரி சொல்றார். திருவடி போற்றி வாழ் நெஞ்சமே புகழதாமே. நமக்கு வந்து புகலிடம் இறைவனுடைய திருவடி தான். அதனால அந்த இறைவனுடைய திருவடியை போற்றி வாழ் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நெஞ்சத்துக்கு சொல்ற மாதிரி சொல்லி இருக்கக்கூடிய பாடல். திருச்சிற்றம்பலம். சதானந்தன் ஐயா வாங்க. ஐயா ஐயா நான் பாடவா? சதானந்தன் ஐயா. ஐயா பாடிட்டோம், அதுக்கப்புறம் பாடுங்க. இல்ல ஐயா நான் இது படிச்சிருக்கேன். சரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? சரிங்க சாமி. ஐயா பணப்பக்கத்து ஐயா குழந்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கான் அந்த ஒரு பாட்டை. தயார் பண்ணி வந்திருக்கேன் ஐயா. அதை பாட விட்டுருவோம். அதுக்கப்புறம் 3வது பாடல் நீங்க பாடுங்க சாமி. படிங்க கிரண், படிங்க. பருத்திமார் கலைஞர் தானே? ஆமா, பருத்திமார் வந்துட்டாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஏலமர இலவமொடு ஈனமலர் தொகுதிய எங்கும் துஞ்சி கோலமினு கொடு கொழுங்கனி கொன்றையும் கொண்டு கொட்டர ஆலிய வயல் புகு மனிதரு கொச்சை நச்சிமெவும் நிலமட கன்றனை நினைமட நெஞ்சமே அஞ்சல் நீயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அந்த கொச்சை வயத்திலே பாய்கின்ற கோட்டாறு ஏலமார் இலவமோடு இனமலர், ஏலம் இலவங்கம் போன்றவையையும் நிறைய மலர்களையும் நிறைய கொண்டு வந்து அப்படி அந்த வயல்களிலே நிறைக்கின்றது. அப்படிப்பட்ட அழகான அந்த கொச்சையிலே இருக்கக்கூடிய இறைவனை நினை. அப்படி நினைந்தால் உனக்கு எந்த அச்சம் என்பது தேவையில்லை. நெஞ்சமே அஞ்சல் நீயே. இந்த நீலமர் கண்டனை நினைத்தால் நமக்கு அச்சப்பட தேவையில்லை. அதனால் நெஞ்சமே நீ அஞ்சாதே அப்படின்னு சொல்றார். அவர் நெஞ்சத்துக்கு சொல்ற மாதிரி நமக்கு சொல்கின்றார். இறைவனை நினைத்தாலே போதும், இறைவனை வணங்கினால் போதும், நாம் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். திருச்சிற்றம்பலம். சதானந்த ஐயாவா? திருச்சிற்றம்பலம். பொன்னு மாமணி கொழித்தெறி புனல் கரைகள் வாய் நுரைகள் உந்தி கன்னிமார் முளை நலம் கவர வந்தேறு கோட்டாறு சூழ மண்ணினார் மாதோடும் மறுவிடம் கொச்சையே மறுவினாலும் முன்னை நோய் தொடருமாறு இல்லைகான் நெஞ்சமே அஞ்சல் நீயே. முன்னை நோய் தொடருமாறு இல்லைகான் நெஞ்சமே அஞ்சல் நீயே. திருச்சிற்றம்பலம். முன்னை நோய் தொடருமாறு இல்லை. முன்னை நோய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த பழைய வல்வினை சஞ்சிதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சஞ்சிதத்துல இருந்து நாம கொஞ்சம் எடுத்துட்டு வந்து இறைவன் நம்ம பிறக்க வைக்கிறார். அந்த வினை வந்து பிராரத்தம் சொல்லுவாங்க. அதாவது பழவினை. அதுக்கப்புறம் இது வந்து நாம் அனுபவிப்பதற்காக எடுத்துக்கொண்டு வரக்கூடிய வினை. அதுக்கப்புறம் அந்த வினை அனுபவித்து கொண்டிருக்கும் போது ஏறும் வினை ஆகாமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வினைகள் எல்லாம் நீங்கினால்தான் நமக்கு பிறவி நீங்கும். அப்படிப்பட்ட அந்த இறைவன் வந்து கொச்சை வயத்திலே இருக்கக்கூடிய இறைவனை நாளும் வணங்கினால் நம்முடைய வினைகள் அனைத்தும் நீங்கிவிடும். அதனால நீ வந்து பயப்பட வேண்டாம். அடுத்ததா பிறவி வந்துருமோ, இன்னும் வினைகள் நீங்காம இருக்குமோ அப்படின்னு நீ பயப்பட வேண்டாம். அனைத்து 3 வினைகளையும் நீக்கக்கூடியவர் இறைவன். அதனால அவர் அந்த பிறவி நோய் தொடராமல் நம்மை காப்பவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். திருச்சிற்றம்பலம். பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய நம ஐயா. கந்தமார்கேதகை சந்தன காடு சுழ்கதலி மடே கந்தமார்கேதகை சந்தன காடு சுழ்கதலி மடே வந்து மவல்லையின்
பவரளி குவலையை சாடி ஓட கொந்துவார் குழலினார் கொதிகொள் கோட்டாறு கொச்சை மேய எந்த யாரடி நினைந்து உய்யலாம் நெஞ்சமே அஞ்சல் நீயே எந்த யாரடி நினைந்து உய்யலாம் நெஞ்சமே அஞ்சல் நீயே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. அந்த இயற்கை வளம் சூழ்ந்து அந்த கொச்சை வயத்திலே இருக்கக்கூடிய இறைவனை அவருடைய திருவடியை நினைந்தால் போதும் நாம் உய்யலாம். அதனால் நெஞ்சமே நீ அஞ்சாதே அப்படின்னு சொல்றார். இறைவனுடைய திருவடியை நினைந்தாலும் அவருடைய திருவடிகளை வணங்கினாலும் போய் வணங்குறதுக்கு நேரம் இல்லைனால் மனதில் நினைந்தாலே போதும் அவர் அருள்வார் அப்படின்னு சொல்லியிருக்கார். திருச்சிற்றம்பலம். கணபதி ஐயா வாங்க. ஐயா சிவாதி சிற்றம்பலம். சிவாயம் மழை சிற்றம்பலம். சிவாதி சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம். சிம்பா மழை கொள்ளும் பிறவின ஆகுதி புகைகள் அண்டமின்றி திரைகொள்ளும் உணவழி திருமதி திருமதி கொத்தகம் தன்பால் உறவிடம் மதிகளும் பிரமண செம்பரந்த இறைவந்தடியினை இறைஞ்சிவார் நெஞ்சமே அஞ்சல் நீயே இறைவனடே தடையினை இறைஞ்சிவார் நெஞ்சமே அஞ்சல் நீயே அஞ்சல் நீயே. சிவாத்தி சிற்றம்பலம் ஐயா. வணக்கம். சிவா. நன்றிங்க ஐயா. அந்த கொச்சை வயத்திலே எப்பொழுதும் வேள்வி புகை சூழ்ந்து இருக்கக்கூடியது. சேக்கிழார் பெருமான் சீர்காழிப்பதியை அறிமுகம் செய்யும் போதே சொல்வார், அங்க 2 பகல் 2 இரவு. அந்த பகல்ல என்ன பகலில் இரவு எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த அந்தணர்கள் எல்லாம் வேள்வி வளர்க்கின்றார்கள் தினம்தோறும். அந்த வேள்வி புகை சூரியனை மறைத்து பகல்ல ஒரு இரவு இரவு இருப்பது போல காட்டும். இரவிலே பகல் எப்படி வரும் அப்படின்னா, அங்க இருக்க அடியவர்கள் எல்லாம் நெற்றியிலே திருநீர் அணிந்திருக்கின்றார்கள். அந்த ஒளி மிகுந்து இருப்பதால் திருநீற்று ஒளியால் இரவு பகல் போல தெரியும். அதனால அந்த சீர்காழிப்பதியிலே 2 பகல் 2 இரவு அப்படின்னு சேக்கிழார் பெருமான் பாடியிருக்கிறார். அதை ஞானசம்பந்த பெருமானுடைய எந்த பாடலை படித்துதான் பாடியிருக்கிறாரோ என்று நினைக்கும்படியாக அங்கே ஆகுதி புகைகள் வானத்தை நோக்கி வான் அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த பதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட இறைவன் பிரமனார் சிரம் அறுத்தவர். பிரமனுக்கும் 5 தலைகள் இருந்தது. அவர் ஆணவத்தினால் செருக்கினாலும் திரிந்து கொண்டிருந்த போது அவருடைய செருக்கை அடக்குவதற்காக அந்த ஒரு தலையை கிள்ளினார் சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இறைவன் இருக்கக்கூடிய கொச்சை வயம். அந்த கொச்சை வயத்திலே இருக்கக்கூடிய இறைவனை இறைஞ்சி வாழ்ந்தால், அவருடைய திருவடியை இறைஞ்சி வாழ்ந்தால் எந்த பயமும் தேவையில்லை நெஞ்சமே. அதனால் நீ அவருடைய திருவடியை நினைந்து போற்றி வாழ்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருச்சிற்றம்பலம். தர்ஷன் வாங்க. தர்ஷன். திருச்சிற்றம்பலம். சுற்றமும் மக்களும் தொக்கா தக்கனை சாடி அன்றே உற்றமல் வரையுமை நங்கை பங்கமா உள்கினோர் குற்றமில் அடியவர் குழுமிய விதிசூழ் கொச்சை மேவி நற்றவம் அருள் புரி நம்பனை நம்பிட நாளும் நெஞ்சே. திருச்சிற்றம்பலம் ஐயா.
முக்கண் வேள்வியை தகர்த்தவர். அப்புறம் உமை அம்மையை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கக்கூடிய இறைவன். அப்படிப்பட்ட அந்த கொச்சை வயத்திலே குற்றமில் அடியவர் கொழுமிய வீதி, அந்த சீர்காழி நகரம் வீதிகளிலே குற்றமற்ற அடியவர்கள் குழுவாக சேர்ந்து இறைவனை வணங்க செல்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த அந்த பதியில் உள்ள இறைவனை நம்பு. அப்படி நம்பினால் உனக்கு எந்த பயமும் இல்லை. அதனால் அவரை ஒவ்வொரு நாளும் நெஞ்சுமே நீ நம்பு அப்படின்னு சொல்றார். ஒவ்வொரு நாளும் வழிபடுதல், இறைவனை போற்றுதல், இறைவனை நினைத்தல், அவருடைய திருநாமங்களை சொல்றது, இது எல்லாமே இறைவனை நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும். அப்படி நம்பிக்கையோடு சொன்னால் அவர் நம்மளுடைய வினைகளை எல்லாம் நீக்கி அருள் செய்வார் அப்படின்னு சொல்றார். திருச்சிற்றம்பலம். வேலரசி அம்மா வாங்க. வேலரசி. சிவாய நம. கொண்டலார் வந்திட கோலவார் பொழில்களில் கூடி மந்தி கண்டவார் கழைபிடி தேரி மாமுகில்தனை கதவு கொச்சை அண்டவானவர்களும் அமரரும் முனிவரும் பணிய ஆலம் உண்டமா கண்டனா தம்மையே உள்குனி அஞ்சல் நெஞ்சே உண்டமா கண்டனா தம்மையே உள்குனி அஞ்சல் நெஞ்சே. சிவா. திருச்சிற்றம்பலம். திருவையாறு பதிகத்துல பாடியிருப்பார் ஒரு இடத்துல. அந்த மந்திகள் எல்லாம் மழையேறி முகிலென்று பார்க்கும் திருவையாறை அப்படின்னு சொல்லுவார். அது போல இங்கேயும் இந்த மந்திகள் எல்லாம் என்ன பண்ணுதான், மலை அந்த மரத்தின் மேல ஏறி மழை வருகின்றதோ என்று அந்த கொண்டலார் மேகத்தை கொண்டலார்னு சொல்றார். அந்த மேகங்களை பார்க்கின்றதாம். அப்படிப்பட்ட வளம் மிகுந்த பதியாகிய கொச்சை வயிற்றிலே அண்டவானவர்களும் அமரரும் முனிவரும் பணிய, அண்டவானவர்கள் வணங்குகின்றார்கள், தேவர்கள் வணங்குகின்றார்கள், முனிவர்கள் எல்லாம் வணங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட இறைவனை நீ அடைவாயாக, உனக்கு எந்த பயமும் தேவையில்லை அப்படின்னு சொல்றார். நீலத்தை உண்ட கண்டத்தை உடைய இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் எதற்காகன்னா ஆன்மா, அந்த உயிர்கள் எல்லாம் உய்ய வேண்டும் என்கின்ற பேரருள் பெருங்கருணை. அந்த இறைவன் பேரருள் பெருங்கருணையாளன். அவர் தன்னை சரணடைந்தவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆகையால் நீ அவரை சென்று அடைவாய் அப்படின்னு தன்னுடைய நெஞ்சத்துக்கு சொல்ற மாதிரி நமக்கு சொல்லி இருக்கிறார். திருச்சிற்றம்பலம். சித்ரா சித்ரா வாங்க. ஐயா திருச்செங்கோங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். அடலை இரக்கனார் நெருக்கி மாமலை எடுத்தார்த்த வாய்கள் உடல் கெட திருவிரல் ஊன்றினார் உறைவிடம் ஒளிகள் வெள்ளி மடலிடை பவளமும் முத்தமும் தொத்துவன் புன்னை மாடே பெடையொடும் குறுகினம் பெருகுதன் கொச்சையே பேணு நெஞ்சே பெடையொடும் குறுகினம் பெருகுதன் கொச்சையை பேணு நெஞ்சே. திருச்சிட்டம்பலங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கைலாய மலையை அசைத்து அந்த ராவணன் ஆணவம் வலி கெட அவரை அடக்கி அவருக்கு அருள் செய்தவர் இருக்கக்கூடிய, அப்படி அருள் செய்வதற்காக திருவிரல் ஊன்றினார் அப்படின்னு சொல்றார். அந்த ராவனுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக அந்த திருவிரலை ஊன்றி அவனுக்கு அப்புறம் அருள் செய்தார். அப்படிப்பட்ட இறைவன் இருக்கக்கூடியவர் அந்த கொச்சை வயத்திலே இயற்கை அழகு புன்னை மரங்களிலே நிறைய பெடையோடு குறுகினம் வசிக்கக்கூடியது, நிறைய அளவுல வசிக்கக்கூடிய அந்த கொச்சை என்கின்ற அந்த திருத்தலத்தையும் அங்கிருக்கக்கூடிய இறைவனையும் பேணு நெஞ்சே, பேணுதல், அதாவது தினந்தோறும் வழிபடுதல், அதனால் பேணுதல் அப்படின்னு சொல்றாரு. அந்த பேணு நெஞ்சே அப்படின்னு தன்னுடைய நெஞ்சத்துக்கு சொல்ற மாதிரி நமக்கு சொல்கின்றார். தினந்தோறும் இறைவனை வழிபட வேண்டும், அவருடைய திருவடியை போற்ற வேண்டும், அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும். திருச்சிற்றம்பலம். சங்கர் ஐயா வாங்க. சங்கர். அரவிந்த் தொழில் தரும் அறியும்
திரமணும் அன்றயர்ந்து உரை கழற்றிருமுடியளவிட அறியவர் பொங்கு செம்பும் விரிபொழி விடைமிகு மலைமகள் மகிழ்தர வீட்டிருந்த கரி நன்றும் இடரிடை கடலார் கொச்சை கருது நெஞ்சே கடவுளார் கொச்சை கருது நெஞ்சே. திருச்சிற்றம்பலம். செல்வச் செருக்கினாலும் கல்வி செருக்கினாலும் தேடிய அயனுக்கும் மாலுக்கும் அரியவராய் இருக்கக்கூடிய இறைவன் அவர் அடியார்களுக்கு எளியவராக மலைமகளோடு வீற்றிருக்கின்றார். அப்படிப்பட்ட இறைவன் வீற்றிருக்கக்கூடிய அந்த கொச்சை என்கின்ற சீர்காழிப்பதியை கருது நெஞ்சே, மனதினால் எப்பொழுதும் நினைப்பாய் நெஞ்சமே அப்படின்னு சொல்றாரு. இறைவன் வந்து செருக்கினால் அடைய முடியாது அவரை. அவர் மீது அன்பு செலுத்துவதால் இறைவனை அடையலாம். அதனால் அப்படிப்பட்டவரை கருது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திருச்சிற்றம்பலம். திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் வணக்கம். கடுமலி உடலுடை அமணரும் கஞ்சியுன் சாக்கியரும் இடுமர உரைதனை இகழ்பவர் கருது நம் ஈசர்வானோர் இடுமர உரைதனை இகழ்பவர் கருது நம் ஈசர்வானோர் நடுவுரை நம்பனை நான் மறை அவர் பணிந்தேத்த ஞாலம் உடையவன் கொச்சையே உள்கி வணிஞ்சமே அஞ்சல் நீயே உடையவன் கொச்சையே உள்கி வணிஞ்சமே அஞ்சல் நீயே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. சமணர்களுக்கும் சாக்கியர்களும் சொல்லக்கூடிய அந்த அறவுரை, அது அறவுரையே இல்லை, அது வந்து அவங்க பொய்யுரையாக சொல்லி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட பொய்யுரைகளை இறைவன் ஏற்பதில்லை. அதனால வந்து அவருங்க பக்கம் போயிடாம இறைவனை வந்து வணங்குங்கள். நடுவுரை நம்பனை நான்மறையவர் பணிந்து ஞாலம் உடையவன், இந்த உலகத்தையே வந்து இறைவன் காக்கக்கூடியவர். நடுவுரை நம்பன், வானோருக்கும் அருளக்கூடியவர், நடுவுநிலையில் இருக்கக்கூடிய நம்பன். அவருக்கு வந்து அந்த பேதங்கள் எல்லாம் வந்து இறைவனுக்கு பார்க்க தெரியாது. ஆனா அவருடைய எண் குணங்கள்ல அதுவும் ஒன்று. அதனால வந்து நடுவுரை நம்பன் அப்படின்னு சொல்றாரு. எப்பொழுதும் நடுவுநிலையில் இருக்கக்கூடியவர் அவர். அனைவருக்குமே அவர் அருள் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட இறைவனை உள்கி நினைந்து வாழ்வாயாக நெஞ்சமே, அதனால் நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்றார். திருச்சிற்றம்பலம். உமா அம்மா வாங்க. உமா. திருச்சிற்றம்பலம். காய்ந்து நம் காலினால் காலனே செற்றதர் கடிக்குள் கொச்சை ஆய்ந்து கொண்டு இடம் என இருந்த நல் அடிகளை ஆதரித்தே எய்த தொல் புகழ் மிகு எழில் மறைஞான சம்பந்தன் சொன்ன வாய்ந்த இம்மாலைகள் வல்லவர் நல்லவர் வானுலகில் மேலே. நமக்கு காலனை காலால் கடிந்தவர், அந்த காலனை வந்து மார்க்கண்டேயருக்கு அருள் புரிவதற்காக காலனை காய்ந்தவர். அப்படிப்பட்ட இறைவன் இருக்கக்கூடிய இடம், அந்த கொச்சை வயத்தை புகழ்ந்து இந்த பாடிய ஞானசம்பந்தர் பாடிய இந்த பதிகத்தை பாடுபவர்கள் எப்பொழுதும் நல்ல வானுலகின் மேலே இருப்பார்கள். அதாவது நல்ல வானுலகம் எது அப்படின்னா கைலாயம். அந்த கைலாயத்தில் வசிப்பவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த பதிகத்தை பாடினால் அனைவரும் இறைவனது திருவடியை அடையலாம். அதனால வந்து அவர் மனதுக்கு, அவருடைய நெஞ்சத்திற்கு சொன்னது மாதிரி நமக்கு சொல்றாங்க. நம்ம எதற்காகவும் அடியவர்கள் எதற்காகவும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம பயப்பட வேண்டிய ஒரு ஒன்னே என்னன்னா நம்மளுடைய வினை தான். இந்த வினை முழுவதும் நீங்கிடுமா, இறைவன் வந்து நமக்கு திருவடி பேரு தருவாரா அப்படின்னு மட்டும்தான் நம்ம பயப்படணும். அந்த பயம் கூட தேவையில்லை. இறைவனை வணங்கினால் அவர் வந்து அனைவருக்கும் அருள்வார், அனைவருக்கும் திருவடியிலே இடம் தருவார். அதனால் மனமே நீ அஞ்ச வேண்டாம் என்று அந்த நெஞ்சத்துக்கு சொன்ன மாதிரி அடியவர்களுக்கு ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கின்றார். திருச்சிற்றம்பலம். அடுத்த தலம். நன்றி. நேரம் ஆயிடுச்சுமா. சிவாய நம. ஐயா சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, இந்த பட்டமலம்மா வர முடியாம தவிக்கிறாங்க. அப்ளிகேஷன்ல போயிட்டு ஒரு முறை அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஃபோர்ஸ் ஸ்டாப்னு ஒன்று வரும்.
அதை நீங்க தொட்டீங்கன்னா உங்க இதெல்லாம் கிளியர் ஆயிடும். அப்புறம் நீங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். கேட்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, உள்ள வர முடியலன்னு சொல்றீங்க. இருக்கீங்களா பட்டமல்லம்மா? நான் பேசுறதே சுத்தமா கேட்கலன்றா. இருக்குங்க ஐயா, இருக்குங்க ஐயா. இப்ப கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. சரிங்க சாமி. அதாவது வந்து இது மாதிரி யாருக்காவது பேசுறது கேட்கல, எனக்கு நிகழ்ச்சி இது பண்ண முடியலன்னா, அந்த மாதிரி அப்ளிகேஷன் அழுத்தி பிடிச்சீங்கன்னா ஃபோர்ஸ் ஸ்டாப்னு ஒன்று இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். கிளியர் ஆயிட்டு அதுக்கப்புறம் புதுசா நீங்க உள்ள நுழைஞ்சீங்கன்னா எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும். நன்றி. இப்ப நீங்க பயணத்துல இருக்கீங்க. அதனால தான் சில பேர் நம்ம வீட்டுல செண்பகவல்லியம் எல்லாம் பாட முடியலன்றதுக்காக வெளியே வந்து போறாங்க. ஐயா ஸ்ரீதேவ் ஐயா பயணத்துல இருக்கிறாரு. அதுதான் மியூட் போட்டு இருந்த தொடர்ந்து. சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. ஐயா சாம்பசிவையா. ஐயா நிறைவு பண்ணிடலாம் ஐயா, டைம் ஆயிடுச்சுங்கய்யா. சிவாயம் திருச்சி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்தியவர் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய அம்மையார் சித்ரா அம்மா அவர்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிகழ்ச்சியை தொகுத்தளித்த ஐயா ராஜா ஐயா அவருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மேகலாலை வணங்கி நிறைவுக்கு செல்வோம். திருச்சிற்றம்பலம். பெரிய புராண பாடல்களை எடுத்து இயம்பிய ஐயா சாம்பசிவையாருடைய பொன்னா திருவள்ளியும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக பொன்னூசல் பாடிய பிறகு நிகழ்ச்சி வாழ்த்து கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். திருச்சிற்றம்பலம். ஐயா ராஜா ஐயா வாங்க. பொன்னூசல் செல்வம் அம்மா படிங்க. செல்வம் அவங்க என்ன வாய்ப்பே கிடைக்குது. செல்வம் அம்மா வந்து பாட முடியலன்றதுக்காக மியூட் போட்டுட்டு இருந்தேன் நான். வாங்க செல்வம் பாடுறீங்களா? ஆனோ அலியோ இல்லையா? இருக்காங்க ஐயா. அவங்க பாடுறதுக்கு தயாரா இல்லைன்னு நினைக்கிறேன். வேற யாருக்கா வாய்ப்பு? ஸ்ரீதேவ் ஐயா படிங்க. ஐயா பயணத்துல இருக்காங்க ஐயா. எல்லாருக்கும் வா போட்டு வச்சிருக்கேன். எல்லாருடைய நிலைமை தெரிஞ்சுதான் நான் எல்லாருக்கும் வா போட்டு போடுறேன். லதா சிவம் இருக்காங்களா? லதா சிவம். செண்பகவல்லி அம்மா படிங்க. செண்பகவல்லி அம்மாவும் சரிங்க. சிவபெருமன் அவங்களும் வாய்ப்பு இல்லைங்க ஐயா. அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. அம்மா பாடுறீங்களா? செண்பகவல்லி அம்மா விடுங்க. அடியேன் படிச்சிடுறேன். படிங்க. ஆனோ அலியோ அறிவையோ என்றிருவ காணா கடவுள் கருணையினால் தேவர் குழா நானாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தர கோசமங்கை கோணார் பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி ஊனார் வனமுலை பொன்னூசலாடாமோ வாழ்த்து பரமேஸ்வரம்மா படிக்கிறோம். நாங்க படிக்கிறாங்க. தாராளமா வாங்க பரமேஸ்வரம் வாங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்ல கதிரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரமபுரத்து உரையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபொத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. சிலையதுவே சிலையாக திரிபுரம் 3 ஏறி செய்த இலைநுனை வேல் தடக்கையன் ஏந்தடையால் ஒரு கூரன் அலைப்புணல் சூழ் பிரம்மபுரத்து அருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடு உலகில் பெறலாமே. நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடு உலகில் பெறலாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்னும் ஒரு பாட்டு பாடினங்க ஐயா, மறந்துட்டேன். வான்மையில் வழாது பெய்க வான்மையில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்கொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்கொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்கொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம்
ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே தற்போது திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவிடிகளையும் மனமொழி மைகளாலே வணங்கி நிகழ்ச்சியை நீத்து நிறைவு செய்வோம். இன்றிரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடி நால்வர் என்கிற நிகழ்ச்சியிலும் அன்பர்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு 8 மணிக்கு சாஸ்திரத்தில் மன்னிக்கவும் திருமுறையில் அம்மா சித்ராம்மா தலைப்பு சொல்லுங்க. வாழ்க அந்தனர் பதிகத்துல இருக்கக்கூடிய தோத்திர கருத்துகள். வாழ்க அந்தனர் பதிகத்தில் இருக்கக்கூடிய தோத்திர கருத்துக்களை இன்று இரவு 8 மணிக்கு சித்ரா அம்மையார் அவர்கள் உரையாற்றுகிறார்கள். சிவாயனம். அன்பர்கள் பெருமக்கள் இரவு 8 மணிக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. உங்களுடைய பயணம் சிறக்கட்டும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.